ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 30வது ஸ்லோகம். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம தத்பூத் அமீயத்ரத்வித்ரா சசதமகாதி ததராத் அத ஸ்ரீராம்நாயஸ் தத் உபயமுஷஸ்த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாராக்ய யதபி ச புரிகோஷகதனம். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியே, ரங்கநாயகியே, உன்னோட உயர்ந்த கடாட்சம் யார் மேலே போய் அதிகமாக விழுறதோ அந்த பொருள் ரொம்ப பரபிரம்மம் சொல்லப்படுறது. அந்த கடாட்சம் எந்த பொருள் மீது குறைச்சலாக விழுறதோ அதை இந்திரன் முதலான பரபிரம்மத்தை விட தாழ்வான பொருட்களாக ஆகுது. அதனால் பரபிரம்மத்தை குறிக்கிறதும் இந்திரன் முதலான தேவர்களை குறிக்கிறதும் எல்லா வேதங்களும் உன்னையே மறைமுகமாக குறிக்கின்றன. உன்னோட கடாட்சம் பட்டாதான் அது மேலே பிரம்மமோ கிடைக்கும், குறைவோ தாழ்வோ. இது எல்லாத்துக்கும் உன்னோட கடாட்சம் உள்ள மறைமுகமாக இருக்குது. ஒரு நகரத்தை பற்றியோ இல்லை அந்த நகரத்தில் உள்ள செழிப்பை பற்றியோ சொல்லணுமானா அதை சொல்லுவா. நான் அந்த நாடு ரொம்ப நல்லா இருந்தது, இந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருந்தது. ஆனால் உள்ளே எதை குறிக்கிறது? அந்த நாட்டு ராஜாவை தானே மறைமுகமாக குறிக்கிறது. அதே மாதிரி உன்னோட கடாட்சம் பரபிரம்மமாக நிறைய விழுறதோ இல்லை கொஞ்சமாக விழுறதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் உன்னோட புகழ் தான் மறைமுகமாக இருக்குது அப்படிங்கிற